சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறாப்புல நம்மளோட நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகக்கூடாது, வீண் போகாது. ஓகேவா? இதில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். என்ன, நம்ம மகாபிரிவா கதை தான், கதையல்ல, நிஜம் அனுபவம். ஒரு தடவை நேர்களே எல்லா பேரும் ஹோமத்துக்கு போயிருக்காங்க. அதாவது கணபதி ஹோமம் இதெல்லாம் போயிருக்காங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வேணும். அது அது ரொம்ப அனுபவம் நேர்களே. அதுதானே எல்லா பேரும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ எல்லா பேரும் ஹோமம் முடிச்சுட்டு அவங்கவுங்க தட்சணை கொடுக்குறாங்க வேலை செஞ்சதுக்கு. அப்போது ஒருத்தருக்கு மட்டும் போதும் இது போதும் அப்படிங்கிறார். கம்மியாக கொடுக்குறார். சாப்பாடு இப்படி அவர் எவ்வளோ இன்சல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்சல்ட் பண்ணுறார். அவருக்கு அழுகை வந்துடுது. அதாவது சாப்பாடுங்கிறது மெயின், அன்னதானம், அதை சந்தோஷமாக சாப்பிட்றோம். கண்டிப்பாக எல்லா பேத்துக்கும் தொன்னையில் கொடுத்துட்டு இவருக்கு மட்டும் கொடுக்கலன்னும் கொஞ்சம் கஷ்டம் வந்துடுது. இப்போ போய் சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டு அழுகிறார். சங்கரா அப்படின்னு, சந்திரசேகரான்ட்டு அழுகிறார். அப்படி இருக்கிறப்ப இவர் எல்லாம் முடிச்சுட்டு பெரியவாளை பார்க்க போகிறார். பெரியவா, நல்லபடியாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹோமம் பண்ணேன், தில ஹோமம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், உங்களுக்கு பட்டு பீதாம்பரம், பழங்கள், பயிர் வகைகள், நட்ஸு எல்லாம் இருக்குது அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு நீ ஒருத்தன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் இருக்கியே, அவன்கிட்ட இதெல்லாம் போய் கொடு. அவன் வாங்கினானா நான் வாங்கினதுக்கு சொன்னான் அப்படிங்கிற. அவன் முதல்ல வாங்கிக்கிறானான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்படி இருக்கிறப்ப இவர் போய் பார்க்குற அந்த ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்கும். அவர் ஆலயத்துக்கு உள்ளே போனார், பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ உள்ளே போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவர் சாந்திண்டே முக்தி அடைஞ்சிட்டார். அப்போ அவரோட விதி பயன் இன்னும் இருக்குது, கர்ம வினை. ஆகையால் நம்ம முடிந்தளவு நல்லது பண்ணுவோம். கண்டிப்பாக பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இதுதான் மெயின். ஒரு சொல் போதும், ஒரு உயிர். இந்த ஒரு உயிர் போகிறதுக்கு ஒரே ஒரு சொல் தான். இந்த நியூ இயர் அதுவுமா எல்லா பேரையும் கடிந்து பேசாமல் அன்பாக மேக்சிமம் ஓகேவா, உழைப்புக்கேற்ற ஊதியமாகிட்டு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சங்கரனோட அருள், அந்த பெருமாளோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். கண்டிப்பாக இந்த யூடியூப் நேயர்கள் யூடியூப் நேயர்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அதுக்கு எவ்வளோ நான் பாக்கியம் செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல நேயர்களே இந்த அளவுக்கு வெற்றி அடையும்னு. கண்டிப்பாக சொல்கிறேன். அது உங்களோட இது தான். கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலையில் சிரித்த முகமாக செஞ்சோம்னா 1000 வழி இருந்தாலும் பறந்து போகும். ஆகையால் நம்மளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், பிறர் மனம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கஷ்டமான வார்த்தைகள் பேசாமல், எதுவும் எனர்ஜி கிடைக்கிறாப்புல, ஒருத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கிறாப்புல நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதும் இல்லாமல் அடுத்தவங்கள மகிழ்ச்சி படுத்தி பார்க்கணும். கண்டிப்பாக அதுதான் மெயின். இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னா, நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா நம்மள்கிட்ட 4 பேர் சந்தோஷமாக பேசணும். சந்தோஷமாக வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கணும். வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓர் வார்த்தையில் 2 அர்த்தங்கள் இருக்கும். ஆகையால் நம்ம ஜாக்கிரதையாக நல்லபடியாக எல்லோருக்கும் ஒரு நல்ல இந்த பிறக்க போகிற வருஷம் நல்லா இருக்கணும். அதாவது சக்கரை பொங்கல் மாதிரி அப்படி இனிப்பாக இருக்கட்டும். ஓகே.